தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில அவருடைய முதல் மாநாட்டை இன்னைக்கு போட்டிருக்காரு. முதல் பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நிமிட உரை அப்படிங்கறத நிகழ்த்தியிருக்காரு. அதுல அவர் பேசின முக்கியமான அம்சங்கள் என்ன? புதுச்சேரியில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய நோக்கத்துல இன்னைக்கு பேசக்கூடிய விஷயம் உண்மையிலே அரசியல்ல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஒரு பெரிய பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. இதோட ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, பொதுக்கூட்டத்திற்கு வாங்கன்னு அழைப்பு விடுத்து மக்களை பெருந்திரளாக கூட்டி அந்த கூட்டத்தை காண்பித்து அதை வைத்து அரசியல் செய்பவர்களுக்கு மத்தியில குறைவான எண்ணிக்கையில தான் மக்கள் கூடணும்னு முதல்ல இந்தியாவிலேயே போடப்பட்ட கூட்டமாக இது பார்க்கப்படுது. அரசியல் பொதுக்கூட்டங்கள்ல மக்களினுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு நிறைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்து காவல்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களினுடைய தலையீடும் இருந்த ஒரு முக்கியமான மாநாடாக இந்த புதுச்சேரி மாநாடு அப்படிங்கிறது பார்க்கப்பட்டிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா கரூர் சம்பவத்தை பத்தி அதிகமா இந்த மாநாட்டுல பேசினதை நம்மளால பார்க்க முடியுது. கரூர் சம்பவத்தை வலியுறுத்தி விஜய் என்ன பேசினார் அப்படிங்கறத பத்தியும், விஜயனுடைய அரசியல்ல புதுச்சேரி மக்கள் நிறைய ஆரவாரத்தோடு வரவேற்றிருக்கிறாங்க. ஃபுல்லா இளைஞர்களினுடைய பட்டாளமாக அந்த கூட்டம் இருந்தது. அங்க விஜய் நிகழ்த்திய உரையினுடைய டீகோடிங் எதையெல்லாம் ஒரு மீன் பண்ணி பேசிருக்காரு அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் செல்வி. வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுச்சேரியில என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருந்து ரங்கசாமி அவர்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் தான் முதலமைச்சர். அவர் அமர்ந்த இடத்துல அவருடைய இடத்திலிருந்து அமர்ந்து விஜய் பேசக்கூடிய காணொலியை மொபைல் போன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப பரவலா மாறி இருக்கு. அந்த அளவிற்கு புதுச்சேரி அரசியல ஒரு பெரிய மாற்றத்தை விளைவிக்கக்கூடிய பேச்சை விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி என்ன தொடங்குறார் அவருடைய பேச்சு அப்படின்னு பாக்குறப்போ, பிஜேபியினுடைய அரசியலை தான் விமர்சனம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. பிஜேபி தமிழ்நாட்டை தனி மாநிலமாகவும் புதுச்சேரியை தனியாகவும் பிரித்து பார்க்கிறது. ரெண்டு பேர்த்தையுமே தனித்தனியாக எப்பவுமே கையாளுது. ஆனா எங்களுடைய பார்வையில் அப்படி அல்ல. நான் அப்படி பார்க்க மாட்டேன். தமிழ்நாடு வாழ் தமிழர்களும் புதுச்சேரியும் எனக்கு ஒன்றுதான். இருவரும் எனக்கு இரத்த உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ஆணித்தரமா தெரிவுபடுத்திருக்காரு. அதையும் கடந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, ரொம்ப முக்கியமா கர்நாடகால, கேரளால, ஆந்திரால, தமிழ்நாட்டுல வாழக்கூடிய தமிழர்கள் மட்டுமல்ல, உலகளாவிய தமிழர்கள் அனைவரும், நம்முடைய வகைராக்கள் அனைவரும் எனக்கு இரத்த உறவு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவுபட பேசியிருக்காரு. ஒற்றுமையை வலியுறுத்தி முதல்ல அவருடைய பேச்சு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருந்தது. அடுத்து கொஞ்சம் நகர்ந்து என்ன சொல்றாருன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேமஸான இடங்கள் பத்தி பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. மணக்குள விநாயகரா இருந்தாலும் சரி, அரவிந்தரினுடைய ஆசிரமமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. பாரதியார் இங்குதான் வாழ்ந்திருக்கிறார். பாரதி இருந்த மண், பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்தினுடைய பக்கமும் அவருடைய கவனத்தை கொண்டு போறாரு. இந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க மண் அப்படிங்கிறது இந்த புதுச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து கொஞ்சம் நகன்று ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வராரு. எம்ஜிஆரை தன்னோடு ஒப்பிடக்கூடிய ஒரு பேச்சு பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 1977 தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே 1974 புதுச்சேரியில் ஆட்சியை பிடித்தார். எம்ஜிஆர் அப்படிங்கிற தலைவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மொத்தத்துக்கு அனைத்து தமிழினத்திற்கும் தேவையான ஒருவர். அவரை புறந்தள்ளிவிடக் கூடாது, அவரை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உதித்த மண்ணே இந்த புதுச்சேரி தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. இதுல என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, அடுத்த எம்ஜிஆராக அடுத்து புதிதாக கட்சி தொடங்கி வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவருடைய ஆட்சி அதிகாரத்துல புதுச்சேரியில தான் காலூண்டணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆசைப்படுறாருங்கிறது ரொம்ப கண்கூடா தெரியுது. தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கணும், அதற்கு இணையாக புதுச்சேரியிலும் அவருடைய காலூன்ற வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், கரூர் சம்பவத்தை பத்தி விஜய் பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை போல் அல்ல அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அதிகமா டிகோட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. டிஎம்கே அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தி தான். தமிழ்நாட்டை மட்டும் புதுச்சேரி மக்களுக்குமே எதிர்ப்பு சக்தி டிஎம்கே. டிஎம்கேவை புறக்கணிக்கணுங்கிற விஷயத்தை சொல்லிட்டு, ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டுல உள்ள வரும்பொழுதே அந்த அளவிற்கு ஒரு புதிய கட்சி என்று பாராமல், ஒரு பெரிய எதிர்முனை என்று கூட பாராமல், எனக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் உறுதி செய்த, பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த மக்களுக்கும் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்த என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய புதுச்சேரியினுடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபட சொல்லியிருக்காரு. தமிழ்நாடை போல் இங்க இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திருக்காரு. என்ன காரணம்னா, கரூர் சம்பவத்துல போலீஸ்காரர்களினுடைய அராஜகம், அவங்க சரியா கண்காணிக்காம விட்டது, தேவையான அளவுக்கு போலீஸ்காரர்களுடைய பாதுகாப்பு இல்லாமல் விட்டது, தடியடி நடத்தப்பட்டதா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்ட்ரோவர்சி சொல்ல போயிட்டு இருந்தது. உள்ள அந்த செருப்பு விஜய்க்கு நிறைய பாதுகாப்பு குறித்த இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது. செருப்புகள் எல்லாம் தூக்கி வீசினாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு அசம்பாவித சூழல் நடைபெறுவதற்கு போலீஸ்காரர்களினுடைய பற்றாக்குறையும் கவனக்குறைவும் மற்றும் பாதுகாப்பு குறைபாடும் ஒரு காரணமாக மாறிவிட்ட மாதிரி அங்க நடக்கல அப்படிங்கிற விஷயத்தான் தெளிவுபட சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அதனுடைய முடிவுல தெரிய இருந்தா கூட விஜயனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல முழுக்க தமிழ்நாடு அரசை பிளேம் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கறது இன்னைக்கு நம்மளால கண்கூடா பார்க்க முடிஞ்சது. அவருடைய பேச்சுகள் அதுதான் ரொம்ப அதிகமா வலியுறுத்துறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அதற்கும் மக்கள் எல்லாம் ரொம்ப கைதட்டி அவரை வரவேற்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆர் பத்தி பேசுறாரு. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியில என்னென்ன மாற்றங்கள் அங்க நடக்கணும்னு பேசுறாரு அப்படின்னா,
பிஜேபி எப்படி தமிழ்நாட்டை வந்து புறம் தள்ளுகிறதோ அதை போலவே புதுச்சேரியையும் புறம் தள்ளுகிறது. தனி மாநில கோரிக்கை அப்படிங்கறது வச்சுட்டே இருக்காங்க இல்லையா, மாநில கோரிக்கை அப்படிங்கிறது, மாநில அந்தஸ்து வேணும் அப்படிங்கிறது கோரிக்கை இருக்கு. ஆனா அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படாமலே தொடர்ந்துட்டு இருக்கு. பிஜேபி வந்து அதை நிறைவேற்றத்துக்கு மறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி தனி மாநில கோரிக்கையை வச்சுட்டே இருக்காங்க. அது எல்லாம் புறம் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் யூனியன் பிரதேசம் அந்தஸ்து மட்டும் தான் கொடுக்குறாங்க. இதனால என்ன பெரிய இம்பாக்ட் வருது அப்படின்னா, பினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, மத்திய நிதி ஆணையம், அவங்க வந்து அதுல ஒரு உறுப்பினராக புதுச்சேரி சேர்த்துக் கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. அது சேர்த்துக் கொள்ளாம பட போறதோட விளைவு என்ன இருக்கு அப்படின்னா, தேவையான நிதி பங்கீடு, நிதி பகிர்வு, மாநிலங்களுக்கு இடையான நிதி பரவலாக்கம் அப்படிங்கிற விஷயத்திலுமே ஒரு பெரிய குறைபாடு ஏற்படுது. இவங்களுக்கு தேவையான நிதிகள் கொடுக்கப்படுவது இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காரு. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மத்திய அரசு வந்து தோராயமா ஒரு நிதியை வந்து விடுவிக்கிறாங்க. தோராயமான ஒரு அப்ராக்சிமேட்டா இவ்வளவுதான் நம்ம ஒதுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்ராக்சிமேட் அமௌண்ட் மட்டும் தான் பினான்ஸ் ரீதியாக ஒதுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காரு. அதனால என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பாக்குறப்போ, அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே அவங்களுக்கான ஊதியத்தை வழங்குவதற்கும் அவர்களுக்கான ஓய்வூதியம் கொடுப்பதற்கு மட்டுமே அந்த நிதி போதுமானதாக இருக்கிறது. மக்களுக்கு தேவையான திட்டங்கள் சரிவர போய் சேர்வதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருக்காரு. அடுத்து கொஞ்சம் அட்வான்ஸா போய் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறாரு. சுற்றுலா தலங்கள்ல வந்து கார் பார்க்கிங் வசதி அப்படிங்கிறது புதுச்சேரியில ரொம்ப குறைவு. ஏன்னா இந்தியாவில ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸா கருதக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி தான். அப்படி இருக்கிறப்ப அங்க தேவையான கார் பார்க்கிங் வசதிகள் இல்லை. அதனால அதெல்லாம் சரிவர செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற வசதி சொல்லியிருக்காரு. பாஜகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி இங்க இருக்குன்னு தான் பேரு, ஆனா அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. புதுச்சேரி தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன காரணம், புதுச்சேரி காரைக்காலில் இருக்கக்கூடிய 5 மில்கள் திடீர்னு நிறுத்தப்பட்டுச்சு. ஒரு ஐடி கம்பெனி கூட அங்க வரல. அப்படி மக்களினுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்குது. நமக்கு எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும், டாஸ்மாக் பத்தி விஜய் அங்க பேசுவார் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா அதை பத்தி அவர் பேசல. அதுக்கு மாற்றாக என்ன வழியெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் பத்தி பேசியிருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே இந்த மில்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க, தொழில் வளர்ச்சியே இல்லாமல் இருக்கு, ஒரு ஐடி கம்பெனி கூட அங்க வரல. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வளர்ச்சி திட்டத்துக்கு முட்டுக்கட்டையாக மட்டும்தான் பிஜேபி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், அதற்கான ஒரு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நம்ம புதுச்சேரி அரசு வந்து கேட்பதற்கு தவறிவிட்டது அப்படிங்கறத பத்தி ரொம்ப கிளியரா பேசிருக்காரு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள், நியாய விலை கடைகள் இல்லாத ஒரு மாநிலமாக புதுச்சேரி விளங்குது. அதனால மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை போன்ற பொருட்கள்லாம் மக்களுக்கு கிடைக்கிறதுல விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ நியாய விலை கடைகள் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லயுமே பரவலாக்கப்படணும். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வாழக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும், ஏழை பாளைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அப்ப எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் புதுச்சேரி மட்டும் இல்லை அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய புதுச்சேரியில 20 லட்சம் வாக்காளர்கள் ஒரு பெரிய அமௌண்ட் தான் இல்லையா, அப்ப அவ்வளவு பெரிய ஓட் இம்பாக்ட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு யூனியன் டெரிட்டரியாக புதுச்சேரி விளங்கும் போது அவங்களுக்கு தேவையான அந்தஸ்துகள் வந்து சரியாக முறையாக கிடைக்கப்பெறவில்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபட பேசியிருக்காரு. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பட்டோலை வீசி பறக்க வேண்டும். 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி இங்க பட்டோலை வீசி பறக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய முழு ஆதரவு வேணும். என்ன காரணம், அதுக்கு முன்னாடியே பேசும்பொழுது கிட்டத்தட்ட 30 வருடங்களாக கடந்த விஜயனுடைய சினிமா வாழ்க்கையில 30 வருடங்களாக என்னை தாங்கி பிடித்தது தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரி தான். அதனால கண்டிப்பா என்ன 2 பேரும் சேர்ந்துதான் எனக்கு காப்பாத்திருக்கீங்க. அரசு ஆட்சி அதிகாரத்துல எனக்கு அதுக்கான விஷயத்தை நீங்க கண்டிப்பா கையில கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கோரிக்கையாகவும் ரொம்ப தைரியமான ஒரு பேச்சாகவும் வச்சிருக்காரு. முழுக்க முழுக்க திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய பேச்சு மற்றும் பாஜகவினுடைய என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கு, பினான்ஸ் கமிஷன், அவங்களுக்கு தேவையான நிதி பங்கீடு, அதை பத்தி எம்ஜிஆரினுடைய ஆட்சியை போன்ற என்னுடைய ஆட்சியும் இருக்கும் அப்படிங்கறத பத்தியும், ரங்கசாமி அவர்களினுடைய அரசியல் நாகரிகத்திற்கான நன்றி, அந்த மாதிரியான விஷயங்களையும் தொடர்ந்து பேசியிருக்காரு. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு மட்டுமல்ல புதுச்சேரி மக்கள் எல்லாருமே உற்று நோக்கக்கூடிய ஒரு பேச்சாகவும், கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மக்களை நேரடியாக போய் சந்தித்த ஒரு முக்கியமான ஒரு பொதுக்கூட்டமாகவும் இது அமைந்ததனால எல்லாரினுடைய பார்வையும் அங்கதான் இருந்தது. சோ காவலர்களினுடைய சரியான பாதுகாப்பு, முறையான முறைப்படுத்தப்பட்ட விஷயங்கள், பாஸ் எல்லாம் கொடுத்து 5000 பேருக்கு மேல அனுமதி கிடையாது, இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வச்சு கொண்டு போற ஒரு கவன ஈர்ப்பு கூட்டமாக இது இருந்ததை நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியும். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள், சோசியல் இஷ்யூஸ் போன்ற எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 நிமிடத்திற்குள்ள அப்டேஷனா வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.